ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய பல தொழில்கள் கேதுவுடைய மகம் நட்சத்திரம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது மிக மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுலேயும் அவங்க ஏதாவது ஒரு டாக்டர்ஸாக இருக்காங்க, சர்ஜன்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக, அதாவது நினச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஈஸியாக அவங்களுக்கு அது கைக்கூடி வரும். அதாவது ஒரு மருந்தகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, இல்லை இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, போலீஸ் துறையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க கேதுவுடைய இந்த மகம் நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு யோசனை வரும். இந்த இடத்துல தான் அந்த திருட, இப்போ ஒரு நகை காணாமல் போச்சு அப்படின்னா அது இங்கே தான் போயிருக்கோம், இப்படி தான் போயிருக்கோம் அப்படின்னு கணக்கு போட்டு பிளான் பண்ணி போய் பார்த்தாங்கன்னா அது அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோண்டி துருவி அதை வெளியே எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும். அந்த மாதிரி தொழிலில் இருந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அதே போல் வியாபாரிகளாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு வியாபாரம் பண்ணாலும் மகம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற இடத்துல இருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு வழக்குகள் எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நினைச்ச மாதிரி அதை நடத்திக்க அவங்கனாலேயே முடியும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு வேளை வக்கீலாக இருக்காங்க அப்படின்னா அப்படியே அவங்க ஈஸியாக அவங்க வழக்குகளை சூப்பராக ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை அந்த நட்சத்திரக்காரர்கள் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வக்கீலுக்கே போய் யோசனை சொல்லி இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, இப்படி பேசுங்க, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழக்குகளை அவங்களே ஜெயிச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இப்போது காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதே போல் இவங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடனெல்லாம் கிடைக்கும். அவங்க கேட்டால் போதும் கடன் கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. தேவையா அப்படின்ற விஷயத்த தான் முதல்ல யோசிப்பாங்க. வியாபாரம் ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்கு, வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு, கடன் வாங்கி நிறைய சரக்கெல்லாம் போட்டேன்னா இன்னும் நல்லா தான் போகும். இருந்தாலும் இந்த நேரத்தில் வாங்கணுமா, எதுக்கு வாங்கணும், நம்மளுக்கு தானே பேர்டன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற சரக்கையே வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி அவங்க கிட்ட அது இல்லைனாலும் பக்கத்தில் இன்னொரு கடையில் போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து கஸ்டமரை தக்க வச்சுக்க பார்ப்பாங்களோ தவிர, அனாவசியமாக இந்த மாதிரியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்களோ தவிர, கடன் வாங்கி போட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த பேர்டனை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஓடி ஓடி வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சாமானை வாங்கி தரது, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு சாமானை வாங்கி தரது, அந்த மாதிரி ஓடி ஓடி கஷ்டப்பட்டாவது வேலை செஞ்சுருவாங்களோ தவிர அனாவசியமாக கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதெல்லாம் செய்யவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புத்திசாலித்தனமாக தான் இந்த குரு புனர்பூசத்தில் இருந்து போகிற வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சிறப்பாக யோசிப்பாங்க. அடுத்து பூர நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். பூர நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு நல்ல ஒரு கேளிக்கை ஸ்தானத்தில் வராரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய ஸ்தான பலம், தொழில் வியாபாரம் அந்த விஷயங்களுக்கு ஸ்தான பலமாக இல்லாததால் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தொழிலில் ஒரு மந்த நிலையில் தான் இருப்பாங்க. இப்போ அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே கேளிக்கை மேலே தான் போகும். திருமணமானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தோட மனைவியோட ஜாலியாக எங்கேயாவது வெளியூர் பயணம் போகலாம், ஊர் சுற்ற போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சரி இருக்க ஆளுக பார்த்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விடுவாங்க. திருமணமாகாத பெண்களோ திருமணமாகாத வாலிப ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொழிலில் பெரிய அக்கறை இப்போ இருக்காது. இப்போ யாராவது காதல்
அல்லது திருமண ஆசை அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இப்போ கவனம் போகுமோ தவிர, இந்த நேரத்தில் நம்ம தொழிலை ஒழுங்காக கவனிக்கலாம், நம்ம முன்னேறி வரலாம், நம்ம அப்படி போகலாம், இன்னொரு 10 ஆட்களை வேலைக்கு எடுக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரவே வராது. இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நல்லா தானே போகுது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க. அதன் காரணமாக ஆட்களும் இவங்களுக்கு சரியானபடி வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் தொழிலில் ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் வழக்கு விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும். அது வக்கீலை கூப்பிட்டும் அது என்னாச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வக்கீலும் இவங்களை கூப்பிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். அது பாட்டுக்கு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். இவங்க வந்து அந்த பக்கம் கோர்ட் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, வக்கீல் ஆஃபீஸ் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் கவனமே இருக்காது. ஒரே ஜாலி மூடில் இருக்கனால அதை பற்றி கண்டுக்க கூட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கடனில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு தாராளமாக கடன் கிடைக்கும். பேங்க்கில் போய் பத்திரம் ஃப்ளெட்ஜ் பண்ணி கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஸோ அதன் மூலமாக கிடைக்கிறத விட பத்திரம் வச்சு கிடைக்கும். அதே போல் நகைகள், மனைவியோட நகைகள், அம்மாவோட நகைகள், அதை வச்சும் இவங்க கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி நகை வச்சு கடன் வாங்கினா நம்ம திருப்பிட முடியுமா, இல்லை கடன் வாங்கினா வட்டி கட்டிட முடியுமா, அப்படிலாம் எதுவும் யோசிக்கவே மாட்டாங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கடன் வாங்க தான் பார்ப்பாங்க. கடன் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கான பலனை அவங்க பின்னாடி தான் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்களோ தவிர இந்த நேரத்தில் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றுமே வராது. அப்படி தான் கடன் வாங்கி தொழிலில் போடுவாங்கன்னு நினச்சிங்களா? பண்ணவே மாட்டாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, 2 வீலர் 4 வீலர், இல்லை வீட்டுக்கு டிவி, பெரிய டிவி 65 இன்ச் டிவி, அந்த மாதிரி 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குவாங்க. வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி வெட்டி செலவுகளுக்கு தான் கடன் வாங்குவாங்களோ தவிர உருப்படியான ஒரு விஷயத்துக்கு, தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் அவங்க அடுத்த குரு புனர்பூசத்தில் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிய விஸ்வரூபம் எடுத்து கஷ்டப்படுவாங்களோ தவிர பூரத்தில் குரு இருக்க வரைக்கும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான். இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு உற்பத்தி தொழில் இருக்கும். இவங்க என்ன உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னாலும் அது மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சூரியன் அப்படின்றது, சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க ரெடி பண்ணாலும், ஆடை தயாரிக்கிறாங்க அப்படின்னாலும் அது சூப்பராக போகும். அல்லது ஏதாவது மண்பாண்டங்கள், அந்த மண் பொருட்கள் வச்சு சிலைகள் செய்கிறாங்க, அந்த மாதிரி மண்பாண்டங்கள் செய்கிறாங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு மிக மிக சூப்பராக போகும். என்ன அந்த தொழில் இல்லை, என்ன தொழில் செஞ்சாலும் அது மிக மிக சிறப்பாக போகும். முழு கவனமும் அதில் வச்சு, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை அதை சரி பார்த்து மிக சிறப்பாக தொழில் செய்கிறவங்களா உத்திர நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக, கண்ணும் கருத்துமா, ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடாமல், கடன் கொடுக்காம, அந்த மாதிரி அப்படியே யாராவது கடன் கேட்டு வந்தாலும் அவங்க கிட்ட பேசி, ஒரு 2 வாங்காதீங்க சார், 1 வாங்குங்க, இப்போ ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து உடனே இன்னும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வருது, இதை விட இது இன்னும் சிறப்பாக வரும், அப்போ வந்து நீங்கள் அந்த இது வாங்கிக்கோங்க அப்படின்னெல்லாம் தந்திரத்தன்மையாக பேசி அவங்கள வந்து கடன் இல்லாமல் பொருள் வாங்க வச்சிருவார். அந்த மாதிரி பல விஷயங்களை மிக மிக சிறப்பாக செய்யக்கூடிய அளவில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்களுக்கு வழக்குகள் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயங்களையுமே ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? புறம் சார்ந்த விஷயங்கள்ல, அக விஷயங்கள்ல கிடையாது. திருமணம், குழந்தை பேர், அந்த விஷயங்களையெல்லாம் இவங்களுக்கு பெருசாக சாதகமாக நடக்காது. ஆனால் தொழில், வியாபாரம், அந்த விஷயங்களில், வழக்குகளில் 100% இவங்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கான தீவிர முயற்சி இவங்க எடுக்கும்போது இவங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். இவங்க இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா
உத்திர நட்சத்திர ஆண்கள் டைவர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அவங்க இப்போ டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் உத்திர நட்சத்திரக்காரங்களை திருமணம் செஞ்சிட்டு இருக்கவங்க இந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா அவங்க ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் கிடைக்குமா? 100% கிடைக்கும். என்ன வேணும், எவ்வளோ வேணும், தர்றோம் வாங்கன்னு சொல்லி பேங்க்காரங்களாம் ரெடியாக இருப்பாங்க. இவங்களும் கடனை வாங்கிக்குவாங்க, வாங்கி அதை தொழிலில் போட்டு தொழில் தான் முன்னேற்றுவாங்க, வியாபாரத்தை முன்னேற்றுவாங்க. உடனே 1ஆம் கடனுக்கு வட்டிக்கு 31ஆம் வட்டி கட்டி பேங்க்காரங்க எப்போவுமே இவங்களை என்னது வேணுமா சார்னு கேட்குற மாதிரி தான் வச்சுப்பாங்களோ தவிர எந்தவித பிரச்சனையும் இவங்களுக்கு கடனால் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் மிக மிக சிறப்பான காலகட்டம். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு சூப்பரான வியாபார ஸ்தானத்திலே வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். மிக மிக சிறப்பாக இருக்குது. இவங்கக்கிட்ட வியாபாரிகளுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இது இருக்கும். உற்பத்தி தொழில் செய்கிறவங்களை விட வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம். அதாவது நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, சமையல் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லரிங் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு மிஷினரி வச்சு பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, இல்லை என்னவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும். இன்னும் அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்க, அப்படி செஞ்சு கொடுங்க, அது செய்யுங்க, எங்களுக்கு வந்து 100 நம்பர் வேணும், 1000 நம்பர் வேணும், அந்த மாதிரி நிறைய இது வந்து கேட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பயமாயிடும். என்னடா இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, நம்மளால செய்ய முடியுமா? ஏன்னா ஒரு உத்திர நட்சத்திரக்காரர்கள் மாதிரி இவங்கனால டக்குன்னு பெரிய ஆர்டர்ஸ் வருது, உடனே இன்னும் 2 மிஷின் போடலாம், இன்னும் 2 ஆள் போடலாம், அதை கடன்னு செய்யலாம், அதை தக்க வச்சுக்கலாம், அப்படி இவங்களுக்கு யோசிக்க தெரியாது. அதனால் இவங்க என்னென்னா பயந்துருவாங்க. ஐயோ என்னதா 1000 பீஸ் கேட்குறான், நம்ம வந்து சாதாரணமாக 100 பீஸ் 200 பீஸ் போட்டுட்ருக்கவங்க நம்மக்கிட்ட வந்து இவன் ஒட்டுக்கா 1000 கேட்குறாங்களே, அத்தனை ஆளுக்கு எங்கே போகிறது, அத்தனை பணத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளுதவிக்கு எங்கே போகிறது, அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்களோ தவிர டக்குன்னு ஒரு பேங்க்குக்கு போகலாம், கடன் வாங்கலாம், அதை செஞ்சிடலாம், அப்படி யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சமாக வேணால் தரட்டுங்களா, அந்த மாதிரி தான் கேட்பாங்களோ தவிர அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்க ட்ராபேக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருக்க வரைக்கும் உங்களுக்கு வர்ற எல்லா ஆர்டர்ஸையும் எப்படியாவது செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தக்க வச்சுக்கலாம். பின்னாடி அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வியாபாரிகள் கொஞ்சம் தைரியமாக வீரியமாக செயல்படுங்க. அந்த செயல்பாடு தான் உங்களுக்கு பின்னாடி உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அப்படி செய்யும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் செய்கிறது சிறப்பாக வருமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும். பெருசாக வழக்கிலால் இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பறி போகாது, எதிராளிகளும் ஜெயிச்சிடலாம் முடியாது, இவங்கக்கிட்ட ஹோல்டு நிறையா இருக்கும். அதனால் வழக்குகளில் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதே போல் கடன் கிடைக்குமா? கிடைக்கும். 100% கடன் கிடைக்கும். அதே வியாபாரத்தில் போட்டு சாதகமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க மிக சிறப்பான நிலையை அடையக்கூடியவங்களா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க, குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு இல்லை, இந்த நேரத்தில் அவங்க அந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகும். குரு வேற நட்சத்திரங்களுக்கு போகும்போது சின்னதாக சில பிரச்சனைகளை மட்டும்தான் தருவாரோ தவிர அந்த வியாபாரம் கெடாது. அந்த ஆரம்பித்த வியாபாரம் மிக சிறப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் இவ்வளோ சிறப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்திலேயே வர்றது அவ்வளோ சிறப்பே இல்லை. ரொம்ப சிரமத்தை தான் கொடுப்பார். நிம்மதியாக அவங்கள தொழில் செய்யவே
விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? முதலே கொஞ்சம் டல்லாக தான் அவங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கும். இதில் இப்போது எந்தவித ஆர்டர்ஸும் வராது. இவங்க உற்பத்தி தொழிலில் இருக்காங்க அப்படின்னா ஆளுகளை வச்சுட்ருக்கோம், ஆர்டர்ஸே இல்லையே, எப்படிடா தொழில் பண்ணுறது, ஆர்டர்ஸ் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்கறது, வீணாக கொடுக்கணுமா, அப்படியெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் வைப்பார். அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அவங்க வச்சுருக்க எந்த பொருளும் அவங்க நினைக்கிற மாதிரி விற்கவே விற்காது. அது பொருள் விற்றாதான் இவங்க பணம் எடுத்து வாங்கின இடத்துலலாம் பணம் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு இடைஞ்சலாக தான் வியாபாரம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக எந்த வித பொருளும் போகவே போகாது. அதனால் அவங்க ரொம்ப ரொம்ப சிரமம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் இவங்களுக்கு வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பக்கமே போகக்கூடாது இவங்க. ஓகேங்களா? போனாங்க அப்படின்னா இவங்க போய் என்ன பண்ணாலும் அது இவங்களுக்கே தப்பாக முடிகிற மாதிரி தான் இருக்குமோ தவிர வழக்கில் எந்த வித முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் வழக்கு பக்கமெல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. கடன் கிடைக்குமா? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு கடன் கிடைக்க வைப்பாரா அப்படின்னு பார்த்தா கடனெல்லாம் கிடைக்க வைப்பார். கடன் கிடைச்சிரும். ஆனால் இவங்க வாங்கினதோடு சரி, வாங்கி கொண்டு போய் வியாபாரத்தில் போட்டாலும் சரி, தொழிலில் போட்டாலும் சரி, அது மேம்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் இவங்க பொருள் வாங்கி வச்சாலும் அது விற்காது. எவ்வளவு தான் இவங்க பொருள் சரி செஞ்சு வச்சுக்கலாம், உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம், அது நல்ல நேரம் வரும்போது விற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி இவங்க உற்பத்தி பண்ணி வச்சா கூட அது விற்காமல் இவங்களுக்கு அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமையை தான் கொண்டு வந்து தருவாரோ தவிர தொழில் செஞ்சோமா நிம்மதியாக தூங்கணுமா அப்படின்ற நிலைமையை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு தரவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக கடனாக இருந்தாலும் சரி, தொழிலில் கடன் வாங்கினாலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை நட்சத்திரக்காரர்களாவது முயற்சி செய்வாங்க. முயற்சி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்து அந்த காலகட்டம் மோசமாக இருக்கிறதுனால தான் அவங்க தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க. ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தொழிலையும் சரி, ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் தான் சரி நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக தான் இருப்பாங்க. வியாபாரமாக இருந்தாலும் விற்றா விற்கட்டும், விற்காட்டி போட்டும், கிடக்கட்டும், என்னோட பொருள் தானே, என்கிட்ட தானே இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக தான் இருப்பாங்களோ தவிர கொஞ்சம் கூட கவனமோ அல்லது முயற்சியோ எதுவுமே செய்யவே மாட்டாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள். அதுவும் ராகு இல்லையா, இவங்களுக்கு இந்த நேரத்தில் ராகு எல்லா தப்பான பழக்கங்களையும் தான் கண்ணுக்கு காட்டுவாரோ தவிர ஒரு நல்ல விஷயங்களை கூட கண்ணில் காட்ட மாட்டார். குடி, சிகரெட் பழக்கம், ஏதாவது பெண்கள் பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி தப்பும் தவறுமான விஷயங்களை தான் இவங்களுக்கு கண்ணில் காட்டுவாரோ தவிர கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயங்களை கண்ணில் காட்ட மாட்டார். இதுக்காக வெட்டியாக வர்ற பணத்தையும் அந்த கம்மியாக நடக்கிற வியாபாரத்தில் வர்ற பணத்தையும் எடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் செலவழிப்பாங்களோ தவிர ஒரு நல்லதாக ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் வைங்க. அவங்க பெற்றோராக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இப்போ தான் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்க மேலே கொஞ்சம் கவனம் வச்சு அந்த தொழிலை உங்களால் முடிஞ்ச அளவு பார்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா போட்ட காசையெல்லாம் வீண் பண்ணிவிட்டு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஜாலியாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொடுத்த காசாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் நஷ்டமாகுமோ தவிர இவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, 2 பேத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அதே போல் தான் வழக்குகள் பற்றியெல்லாம் இவங்க கவலையே படமாட்டாங்க. இவங்க ஒரு வழக்கு நடக்குது, நம்ம மேலே பிரச்சனை இருக்குதுன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வான்னு கூப்பிட்டா கூட போய் அங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இருந்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வருவாங்களோ தவிர அது ஒரு அந்த விஷயம் நமக்கு ஒரு அவமானம் அப்படியெல்லாம் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் வாங்குவாங்களா, கடன் கிடைக்குமா? சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் இவங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். கடன் இவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஆனால் அந்த கடன் எல்லாம் வீணாகும். அப்போ அந்த நேரத்தில் வாங்குற கடன் எதுவுமே இவங்க ஒரு முழு முயற்சியோட வியாபாரத்துலையோ தொழிலையோ போட்டு அதை நல்லபடியாக நடத்த மாட்டாங்க, வீண் பண்ணிடுவாங்க. தேவையில்லாமல் புது ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க. இல்லை இவங்க நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அந்த பணம் இவங்க கைக்கு வராமல் போயிடும். அந்த மாதிரி அந்த பணம் கடனே வாங்கினாலும் இல்லை கையில் இருக்க பணமாக இருந்தாலும் அது ஏமாந்து தான் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்தில் குரு இருக்கிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விசாகம் சூப்பராக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், விசாக நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்திலேயே இருக்கிற குரு, அதாவது விசாகம் அப்படின்றதும் குருவுடைய நட்சத்திரம், புனர்பூசம் அப்படின்றதும் குருவுடைய நட்சத்திரம். அந்த புனர்பூசத்தில் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குருவே. அந்த குரு என்ன ஸ்தானத்தில் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தொழில் ஸ்தானத்திலேயே வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், மிக 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 சிறப்பாக வர்றார். அதனால் தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான். இப்போவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். குரு புனர்பூசத்தில் இருந்து விசாகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இருக்கிற தொழிலையும் மேம்படுத்திக்கலாம், அல்லது புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புது தொழில் தொடங்கலாம். இன்னொரு பிரான்ச் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் அதை செய்யலாம். அல்லது இது வரைக்கும் தொழிலே இல்லை, இப்போ தான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் தாராளமாக தொழிலோ புது வியாபாரமோ எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அது மிக மிக சிறப்பாக போகும். ஓகேங்களா? அதே போல் வழக்குகளில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி, அதாவது உங்கள் மேலே யாராவது வழக்கு தொடுத்துருக்காங்கன்னா அவங்க கோர்ட்டு பக்கமே வரமாட்டாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரி அப்படின்ற விஷயமே இருக்காது. உங்களை எதிர்க்க யாரும் துணியவும் மாட்டாங்க. அந்த காலகட்டமாக தான் இது வர்றதால நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் வாய்தா வரும், நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எதிரி அப்படின்ற அந்த விஷயமே இல்லாததால் உங்கள் வழக்கு வெற்றியும் இல்லை, ஆனால் உங்களுக்கும் தோல்வி கிடையாது. அந்த மாதிரி இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதே போல் கடன் கிடைக்குமா? 1000% கிடைக்கும். நீங்கள் நினச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். நீங்கள் அதை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது வியாபாரத்தில் போடுறதோ பண்ணும்போது அந்த தொழிலும் சரி வியாபாரம் பல் மடங்கு பெருகி உங்களுக்கு நல்ல லாபத்தையே கொடுக்கும். அதனால் தைரியமாக இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்கலாம். அடுத்து அனுஷ நட்சத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, அதுவும் சனியுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பிரச்சனைகளை தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அவர் வர்றது லாபஸ்தானத்தில். சனி அப்படின்றவர் தொழில்காரகன், குரு அப்படின்றவர் பணம் காரகர். அவங்க வர்றது லாபஸ்தானத்தில் வராரு. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது மிக மிக சிறப்பாக லாபத்தை கொடுக்குற மாதிரி தான் போகுமோ தவிர எந்தவித நஷ்டமோ அல்லது தொழிலில் ஒரு டவுன்ஃபாலோ இருக்கவே இருக்காது. எல்லாமே லாபத்தை நோக்கி தான் போகும், சிறப்பாக இருக்கும். வியாபாரமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே போல் வழக்கு அப்படின்ற விஷயத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கோ தவிர அந்த வழக்குகள் ரீதியாக நீங்கள் எதுவும் ஏமாற்றம் அடைகிற மாதிரி வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாதகமாக தான் உங்கள் வழக்கு இந்த காலகட்டத்தில் முடியும். தைரியமாக அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் லாபகரமாக தான் இருக்கும். அதே போல் கடன் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் போக தேவையே இருக்காது. உங்களுக்கு நல்ல லாபம் கை நிறையா உங்கள் தொழிலையும் வியாபாரத்துலேயும் பணவரவு வந்துட்டுருக்கனால உங்களுக்கு பெருசாக எந்தவித சிரமமும் இருக்காது.
இல்லைம்மா எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே, நான் அனுஷ நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புதனுடைய கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வியாபாரம் அப்படின்ற விஷயத்தில் இந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களால் கோட்டை கட்டவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணாலும் மண்டை காஞ்சி போயிடுவாங்க. என்ன சரி சரியில்லையா, நான் அதுக்கு பணம் உள்ளே போடுறேன் அப்படின்னு பார்த்தா ஆளுக வர மாட்டாங்க. ஓகேங்களா? பணம் இருக்கும், வேலை இருக்கும், ஆள் வராது. சரி ஆளெல்லாம் இருக்குது, அப்படி ஆளும் இருக்குது, வேலையும் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அன்னைக்கு மிஷின் ஏதோ பிரேக் டவுன் ஆகிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிடும். அந்த மாதிரி அந்த தொழிலை வந்து எவ்வளோ இடைஞ்சல் பண்ணி அதை கெடுக்க முடியுமோ அத்தனை வேலையும் இப்போது குரு செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் வியாபாரம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை விற்றா அது போகும், திரும்பி வந்து சார் இது இப்படி வேலை செய்யல, அது அப்படி வேலை செய்யல அப்படிம்பாங்க. இல்லை உடஞ்சி போயிடுச்சு, இந்த இடத்துல பெயிண்ட் போயிடுச்சு, அந்த இடத்துல கீறல் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை விற்று வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. அதில் 1008 குறை சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதியாக வியாபாரம் பண்ணவே முடியாது, நிம்மதியாக தொழில் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு இடைஞ்சல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிரமம் அல்லது பணமாகவே போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய விரயஸ்தானாதிபதியாக வர்ற குரு இழப்புகளை மட்டுமே கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் வழக்குகள் அப்படின்ற விஷயத்தில் வழக்குகளில் எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கத்தில் கூட வராது. ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தான அதிபதியாக வர்ற குரு வெற்றி அப்படின்ற விஷயத்த கொடுக்கவே மாட்டார், வேணால் தோல்வியை கொடுப்பார். இந்த நேரத்தில் ஏதாவது பண்ண போய் உங்களுக்கு அந்த கேஸ் வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பாகாமல் ஆப்பனன்ட் பக்கம் தீர்ப்பாகி உங்களுக்கு அது கிடைக்காம போகிறக்கான வாய்ப்பு தான் கொடுப்பாரோ தவிர உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அதே போல் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன் கிடைக்கும், கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் விரயந்தானே நடக்கணும், உங்ககிட்ட இருந்து பணம் எடுக்கணும். அதனால் கடனை கொடுத்து அதை வீண் பண்ண தான் பார்ப்பார், நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றது தான் ஆகும். அதனால் தயவு செஞ்சு கடன் பக்கம் போகவே போகாதீங்க. பல்ல கடிச்சிட்டு எப்படியா சமாளிக்க பாருங்கள், கஞ்சி குடித்தா கூட பரவாயில்ல, கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களை கொண்டு போய் குழிக்குள்ளே தள்ளி உங்கள் தொழிலை முடக்கி வியாபாரத்தை முடக்கி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க. அதே போல் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் உங்கள் கவனம் சிதறனா கூட உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் முடக்க தான் இப்போது குரு பார்ப்பார். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்திலிருந்து குரு வெளியேற போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா சிக்கி சின்னாபின்னமாயிருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.